எல்லாருக்கும் வணக்கம். சண்டே மார்னிங் எழுந்தோடனே தோசை சாப்பிடணும்னு தோணுச்சு. அதுவும் எக்கு தோசை. வெறும் எக்கு தோசை இல்லாமல் காரம் எக்கு தோசை செய்யலாம்னு நினச்சேன். அதுக்கு ஒரு காரம் சட்னி செஞ்சுப்போம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதோட ஒரு 6-8 பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், நான் ஒரு 6 to 8 காஞ்ச மிளகாய் சேர்ப்பேன். அதோட ஒரு கைப்பிடி அளவு மல்லி, கொஞ்சமாக உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் நெய் விட்டு கொஞ்சமாக வடகம் போட்டு அதோட இன்னும் கருவேப்பிலையும் போட்டு இந்த நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க கார சட்னியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பச்சை கார சட்னி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ சூடான தோசை தவாவில் தோசையை போட்டு அதுக்கு மேலே ஒரு முட்டையை ஊற்றி அந்த முட்டையோட இந்த கார சட்னியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம், பவுலில் முட்டையும் கார சட்னியும் ரெண்டுத்தையும் சேர்த்து அடித்து தோசை மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைட் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டா சூப்பரான எக் காரம் தோசை ரெடி. இதோட எல்லா சட்னியும் நல்லாயிருக்கும். ஆனால் வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.